மக்களுக்குள்ள சந்தோஷம் இல்லை, மக்களுக்குள்ள அரவணைப்பு இல்லை, மக்களுக்கு நல்ல செய்தி சொல்வதற்கு யாருமே இல்லை. சோதகுமார் பட்டணத்தை குறித்து பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் படிச்சிருக்கீங்க. சோதகுமார் பட்டணம் ஆச்சது 2 பட்டணம் ஐக்கியமே பண்ண கடவுள எரிச்சிட்டாரு. காரணம் என்ன? அண்டகால இப்படிங்க பாவம் பெருகிடுச்சு. பாவம் பெருகினால்தான் அங்க யாரு இருக்கிறாங்க? வேறு ஓனாய், திருட்டு ஓனாய். அந்த ஓனாய் இருந்தனால்தான் அந்த பட்டணமே அழிச்சு போச்சு. ஆனா நினைவு பட்டணத்து மேல நம் கடவுள் மனசு இறங்கினார், நம் கடவுள் மனம் இறங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நினைவு பட்டணம் எப்போது அழிக்க கூடாது என்று சொல்லி அவர் மனம் இறங்குகிற ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் யோனாவை கொண்டு போய் நினைவு பட்டணத்தை கடவுள் அற்புதமாய் மீட்டெடுக்கிறார். அல்லேலூயா. யோனா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, இங்கே அழிப்போற காலம் வந்துவிட்டது, நீங்க மனம் திரும்பலன்னா உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம் எல்லாமே எச்சரிக்கை கொடுத்தார். ராஜா முதற்கொண்டு மிருகச்சிந்து வரை என்ன பண்ணாங்க? எல்லாரும் முடிந்தால் படிக்கு உபவாசத்தோடு கூட ஒரு பிசாசு ஓட்டுறா, ஒரு அற்புதம் நடக்கிறா, உபவாசம் இருக்கணும். அல்லேலூயா. உபவாசம் இல்லைன்னா எந்த சாதி பிசாசும் ஓடாது. உபவாசம் இருக்கணும், தன்னை ஒடுக்கணும், சுயத்தை வெறுக்கணும், எல்லாத்தையும் கட்டுப்பட்டுக்குள்ள வாழணும். அப்படி வாழும் போதுதான் கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம மேல இருக்கும். அந்த ஆவி நம்மளை பார்த்து என்ன பண்ணோம்? ஓடும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அதனால நினைவு பட்டணம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பட்டணமாக மாறிவிட்டது. காரணம் என்ன? யோனா நற்செய்தியை அறிவித்தார். அல்லேலூயா. திருப்பதி கடவுள் வந்து மந்தை காக்கிற கடவுளாய் இருக்கிறார். ஆண்டவர் அநேக மக்களுக்கு ஜீவனை கொடுக்கிற கடவுளா இருக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவன் என்னது? உயிரையே. ஆனா வேறொரு மேய்ப்பன் பண்றான், விட்டுட்டு ஓடி போய்கிறான். ஓட வருகிறன்னு சொல்லி விட்டு என்ன பண்றான்? ஓடி போய்கிறான். அந்த ஆடுகள் சிதறடிக்கப்படுகிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு கடவுள் நம்மளை அழைப்பு கொடுத்திருக்கிறார். அவர் திருப்படி ஆற்றுவதற்காக நமக்கு மகிமை கொடுத்திருக்கிறார். அதனால் நினைவு பட்டணம் ரட்சிக்கப்பட்டது. அதனால்தான் இன்றைக்கு கூட நாம் கூட இந்த பூலகத்தில் இருக்கும் வரை நம்ம கண்ணை மூடிட்டோம்னா ஒரு காலம் நற்செய்தி அறிவிக்க முடியாது. நம்ம கண்ணை மூடிட்டோம்னா எந்த